அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. 90 டேஸ் ஃபிட்னஸ் வாழ்க்கைய ஒழுக்கமா கொண்டு போறதுல இன்னைக்கு நாள் 58. இன்னைக்கு நாள் முடியிற டைம் பார்த்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை தானாலாம் வரல. நானா தேடி போயிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு போக போக சொல்றேன். இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சனால காலையிலே ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். வெயிட்ஸ்லாம் எதுவுமே தூக்கல. ஒரு 30 மினிட்ஸ் கார்டியோ மட்டும் பண்ணிட்டு ஓலா ஷோரூமுக்கு வந்துட்டேன். எதுக்காக அப்புட்னா, லாஸ்ட் டைம் பிரேக் மாத்தும்போது இந்த மண்டைய வந்து டைட்டா போடாம விட்டுட்டாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். பார்த்தா சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணாமலே வச்சிருந்தாங்க. நானும் ஒரு 1/2 அன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடையில போயிட்டு கடலையும் நியூட்ரி சாய்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 அன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக மொத்தத்துல ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. வந்தோன்னே என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. லாஸ்ட் டைம் பிரேக் மாட்டும் போது நீங்க இந்த மண்டையை டைட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னேன். அவங்களும் செக் பண்ணாங்க. தம்பி கிளிப்பு உள்ள உடஞ்சிச்சுப்பா, கிளிப்பு இப்போதைக்கு இல்ல, ஒரு 2 டேஸ் கழிச்சு வாப்பான்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஏன்டா வெயிட் பண்ணணும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு பிளானே இல்லாம இருந்தேன். மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாவே இருந்துச்சு. ஏன்டா சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு, சரி இப்படியே உட்காந்துதான் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பாலை சூடு பண்ணிட்டு பவுடர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, சத்து மாவு போட்டு சாப்பிட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடேனால வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஜும்மா தொழுகைக்கு கிளம்பிட்டேன். தொழுதுட்டு வந்தோன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு மேட்ச் விளையாட கிளம்பிட்டேன். போற வேலை தான் இந்த 2 குட்டீஸை பார்த்தேன். நம்ம கிரவுண்ட் தான் விளையாடுவானுங்க. அவனுங்களை பிடிச்சி வண்டியில போட்டுட்டு மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கதான் ஒரு பெரிய சம்பவமே ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, நைட்டு டின்னருக்கு முட்டை குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை வாங்க போயிருந்தேன். திடீர்னு சிஸ்டர் கால் பண்ணி அர்ஜென்ட்டா அமௌண்ட்டை போட்டுட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த கடையில் நின்று அவசரத்துல அமௌண்ட்டை மாத்தி வேற நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பார்த்தேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. போன் பேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். மெயிலும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி நண்பர் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பேங்க் பிரான்ச் தான் விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. நாளைக்கு என்ன இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம்.